இன்றைக்கு வல்லரசுல கூட இப்படிப்பட்ட சிகிச்சை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல. பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய கருத்துக்களை காணொலி காட்சி மூலம் கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் நீங்க தமிழ்நாட்டில் மாதிரி நீங்க கடைபிடிங்க, கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்று. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம், மக்களை காத்த அரசாங்கம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சி நாம பார்த்தாவே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தான் தினந்தோறும் வர செய்தியா இருக்குது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தங்க எண்ணெய் விலை, வெள்ளி எண்ணெய் விலையெல்லாம் வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன நிலவரம் வந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. ஆக அதையெல்லாம் தடுக்க திறமையற்ற அரசாங்கமா திமுக அரசு இருக்குது. ஏன்னா பாதி பேர் திமுக காரனை விற்கிறான், ஆனா தடுக்க முடியாது. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறையும் ஊழல், டாஸ்மாக் துறையில் ஊழல், இன்றைக்கு ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையிலே ஊழல், மின்சார வாரியத்திலே ஊழல், அதோட மதுரையில் அங்க இருக்கிற மாநகராட்சியில் வருவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஆட்டுக்கு, மாட்டுக்கு, பன்னிக்கெல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. இப்பொழுது நகராட்சி குடிநீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார், முதலா ஒருத்தர் போற, படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம், 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள்ல எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும், பத்திரமான இடத்துக்கு போவாங்க. சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை பராமரிப்புல ஊழல், மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார்மர் டெண்டர் விட்டதுல ஊழல், ஒரே மாதிரி டெண்டர். இன்னைக்கு 3 லட்சத்துக்கு சொன்னா 12 பேரும் 3 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அப்பட்டமாக ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பத்திரப்பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இந்தியாவிலேயே பிரிச்சு பார்த்து பத்திரப்பதிவு செஞ்சு அதில் ஊழலிலே திளைக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விலையிலா வேட்டி சேலை அந்த ஏழைகளுக்கு கொடுப்பதில் கூட விட்டு வைக்கல, முறையா கொடுக்கல. தரமற்ற நூலை கொடுத்துட்டு அதுலயும் ஊழல். அப்புறம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், அதுல பராமரிப்பு பணி ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவாங்க. இப்ப திமுக அரசாங்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3 ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவதாக கமிஷன் பெறுவதற்கு இப்பொழுது தயாராகிட்டாங்க. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு, இன்னும் எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார். KN நேரு நகராட்சி நிர்வாக பணி, அந்த நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி. திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு. திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ரகுபதி
சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடகை இடமாற்றம் ஊழல். திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணையம் 35 லட்சம் பறிமுதல் செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது. தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள். இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் பெற்றுக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. வெளியில் இருப்பது எனக்கு தெரியல. ஏன்னா நடவடிக்கை தொடங்கிட்டாங்க. பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. திரு பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஷ் அவர்களும் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தி எல்லா வலைதளம் பார்த்திருப்பீங்க. 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை திமுக ஊழல், ஊழல்னா திமுக, அதுதான் நிலை. எப்பொழுது திமுக வந்தாலும் ஊழல் தொடர்ந்து வரும். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. உடனே டெல்லிக்கு போறார். இதில் உங்களுக்கு என்ன பயம்? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு டெல்லியில போய் மேல்முறையீடு செய்கிறீங்க. பிறகு அண்ணா நகர் சிறுமி உயர்நீதிமன்றத்தில் அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அது மாநில அரசுக்கு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அதனால அந்த சிறுமி அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவு போடுறாங்க உயர்நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போறாங்க. அதோட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அவருடைய உறவினர்கள் வழக்கு போடுறாங்க. அதை மாநில அரசு விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. அதை எதிர்த்து டெல்லிக்கு போறாங்க. எவ்வளவு வெட்கக்கேடானது! ஆக யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதையெல்லாம் விசாரித்து உண்மை குற்றவாளிகளை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படும். இதுல எனக்கு முன்னால சொன்னாங்க எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் என்று கேட்டாவே ஸ்டாலின் அலர்றார், துடிக்கிறார். ஏன்னா எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. உண்மையா வாக்காளர் சந்தித்து அந்த வாக்களை பெற்று அவர் வெற்றி பெறவில்லை. அது சென்னை மாநகரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இறந்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை. இன்றைக்கு எஸ்ஐஆர் பணி துவங்கப்பட்டு விட்டது. மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு பணி துவங்கி நாளையோடு நிறைவு பெற இருக்கின்றது. நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர், வார்டு செயலாளர் அத்தனை பேர் ஒருமித்த கருத்தோடு நாளை இறுதி நாள். அதனால ஏதாவது விடுபட்டு இருந்தா அதை முறையாக அந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்த்தா இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இறந்தவர் வாக்களை நீக்கிறாங்க, ஒரு இடத்திலிருந்து வேற இடத்திற்கு குடி போயிடுறாங்க. அவர் அந்த இடத்துல வாக்கு பதிவாகிறது. ஏற்கனவே இருக்கிற இடத்துல தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு பெயர் இடம்பெற்று வருது. அதை நீக்குவதில் என்ன தவறு? இரட்டை வாக்காளர், அதை நீக்குவதில் என்ன தவறு? ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார். இப்பொழுது என்னங்கிறாரு? திமுக காரர் விழிப்போடு இருந்து செயல்பட வேணுமா? ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் செயல காட்டுறாங்க. இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் பத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 70,000 வாக்குகள் இன்றைக்கு அது விடுவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதியிலும் 10,000 30,000 வாக்குகள் இந்த எஸ்ஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர் வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இரட்டை வாக்காளர் நீக்கப்படுகிறது. அதே போல குடிபெயர்ந்தவர்கள், மாற்றிடத்துக்கு போனவர்கள் அதை கண்டறிந்து அவர் விடுவிக்கப்படுகின்றது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் முறையீடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் சுமார் பல லட்சம் பேர் விடுவிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுது. இதையெல்லாம் விடுவிக்கலனா அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இப்படி போலி வாக்காளரை வைத்து அவர் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனாலதான் அலறாங்க, துடிக்கிறாங்க திரு ஸ்டாலின். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.